Everyone, welcome back to our channel. இன்னைக்கு இந்த session வந்து it's totally for Java 8 related ஆன we can say like it is a revision session. ஓகேங்களா? Let's wait for a minute and others join. After that we will start our session. ஓகேங்களா? This session is totally based on a revision kind of தான். ஓகேங்களா, நம்ம ஜாவால படிச்ச எல்லா கான்செப்ட்ஸையும் ஜஸ்ட் வித்தின் 1 hour நம்ம வந்து ரிவைஸ் பண்ண போறோம். ஓகேங்களா, பிஃபோர் தட் நான் ஒரு 5 ப்ராப்ளம்ஸ் வந்து ஜாவா 8ல உங்களுக்கு சொல்றேன். ஆஃப்டர் தட் வி வில் கோ ஆன் ரிவிஷன் கைண்ட் ஆஃப். Okay, so now the first question for today is, இப்போ நமக்கு வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க, லிஸ்ட் ஆஃப் இன்டீஜர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த லிஸ்ட் ஆஃப் இன்டீஜர்ஸை நம்ம 2 டிஃப்ரெண்ட் லிஸ்டா டிவைட் பண்ணணும். ஒன் லிஸ்ட் இஸ் கோயிங் டு ஹாவ் அ ஈவன் நம்பர்ஸ் அண்ட் அதர் லிஸ்ட் இஸ் கோயிங் டு ஹாவ் அ ஆட் நம்பர்ஸ். ஓகேங்களா, ஐ திங்க் இது வந்து இட் இஸ் வெரி ஈஸி. நம்ம லேர்ன் பண்ணும்போதே இது வந்து நம்ம பார்த்தோம். நான் ஃபர்ஸ்ட் வந்து லிஸ்ட் ஆஃப் இன்டீஜர்ஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். லிஸ்ட் ஆஃப் இன்டீஜர் list which is equal to arrays dot as list of 1 2 3 4 5 6 7 8 9 10 கொடுத்துடலாம். இப்போ நான் லிஸ்ட்டை வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, now what we are going to do is we are going to create a map. மேப் வந்து ஃபர்ஸ்ட் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா boolean, and then வந்து நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்கும்னா லிஸ்ட் ஆஃப் இன்டீஜர்ஸ், then வந்து we will be going to give a name for this map. I can simply say it as a result map which is equal to, just we will import this result map which is equal to, நான் என்ன பண்றேன், அந்த லிஸ்ட்டை நான் வந்து ஸ்ட்ரீமா கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். லிஸ்ட் டாட் ஸ்ட்ரீம் ஆஃப். ஓகே, ஆஃப்டர் திஸ் நம்ம என்ன பண்ணலாம்னா collectors dot grouping by GRO collect of collectors dot grouping by னு சொல்லி கொடுத்துடலாம். grouping by x modulus of 2 இருந்துச்சு அப்படின்னா we need to give it as even, and if it is not satisfying we can give it as odd. Okay, here the return type should be string. Okay, now if we are printing system.out.println of result, we will be going to get the even and odd integers in a 2 separate list. See, this is a even and this one is an odd. If you want, we can do it by partitioning also. இப்போ பார்ட்டிஷனிங்ல எப்படி பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா this is one method. இதை நான் பார்ட்டிஷனிங் பண்ணணும்னா I am copying this, paste it. இது நமக்கு வேணும். Here I can say it as boolean. ஓகேங்களா, இப்போ instead of grouping I need to give partitioning by, and partitioning by na this conditions won't apply. Okay, after this நீங்க என்ன பண்ணணும்னா partitioning பண்ணதுக்கு அப்புறமா first வந்து you need to create a list of integer even which is equal to result dot get of true னு சொல்லி நம்ம கொடுத்துடலாம். இப்போ வந்து இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுக்கிறதெல்லாம் ட்ரூல இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் I will show you this. system.out.println of result ன்னு சொல்லி நம்ம கொடுத்துருவோம்.
இப்போ நீங்க ரிசல்ட்டை வந்து பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னு வைங்களேன், we are going to get two kinds. ஒன்னு வந்து ட்ரூ, இன்னொன்னு வந்து ஃபால்ஸ்ன்னு வரும். இப்போ நான் என்ன பண்றேன், ஈவன் லிஸ்ட்டை வந்து ட்ரூன்னு சொல்லி கொடுக்குறேன். ஆஃப்டர் தட் ஆட் லிஸ்ட்டை வந்து ஃபால்ஸ்ல கொடுக்குறேன். Then what you can do, instead of doing that, you can do it system.out.println of even னு சொல்லி even plus இங்க கோலன் கொடுத்துரும். It is an even one. And odd வேணும்னா you can give it in the same way. If I run this, நமக்கு வந்து even தனியாவும் odd தனியாவும் two different lists வந்து கிடைக்கும். இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்னா you can do it by partitioning. இந்த straight way உங்களுக்கு வேணும் அப்படின்னா you can do it by grouping by. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் question is, ஒரு வேர்டு கொடுப்போம், அந்த வேர்ட்ல லெட்டர்ஸோட அக்கரன்சஸ் வந்து நம்ம பிரிண்ட் பண்ணோம். Yesterday session we have done it for the word occurrences. Now இப்ப வந்து என்ன பண்ண போறோம்னா வேர்ட்ல இருக்கிற லெட்டர்ஸோட அக்கரன்சஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் ஒரு வேர்டு வாங்கிக்கிறேன், ஸ்ட்ரிங் str which is equal to inside the double quotes மிஸ்ஸி பிசின்னு சொல்லி வாங்கிக்கலாம். மிஸ்ஸி சிப்பி. ஓகே. இப்போ வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா மேப், this is going to get a string and count is going to return as a long data type. So அதனால long ன்னு சொல்லி கொடுத்து இதுக்கு வந்து நான் character occurrenceன்னு நேம் கொடுத்துறேன். இந்த மேப்புக்கு character occurrence which is equal to, we can say arrays dot as list of, based on what condition I am going to convert this list into array னு பாத்தீங்கன்னா இங்க வந்து ஸ்பேசஸ் எல்லாம் கிடையாது. அதனால நான் சிம்பிளா ஸ்பிளிட் ஆஃப் ன்னு சொல்லி சும்மா ஸ்பேஸ் இல்லாம இப்படிதான் கொடுக்குறேன். அப்போ ஒவ்வொரு லெட்டரும் ஒரு அரே கேரக்டரா கன்வெர்ட் ஆயிடும். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்றேன், ஸ்பிளிட் பண்ணதுக்கு அப்புறம் டாட் கலெக்ட் ஆஃப் கலெக்டர்ஸ் டாட் grouping by எதை வச்சு நான் குரூப் பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓகே, இதை நான் வந்து collect will work on stream. நான் இந்த அரேவை ஸ்ட்ரீமா கன்வெர்ட் பண்ணல, that's why I'm getting the error. ஓகே, grouping by எதை வச்சு நான் குரூப் பண்ண போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா function dot identityன்றது என்ன பண்ணும், which is going to identify the டேட்டா பேஸ்ட் ஆன் த சேமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணி எனக்கு கவுண்ட் பண்ணி கொடுக்க போகுது. இப்போ நீங்க வந்து system.out.println of character occurrence வந்து நீங்க பிரிண்ட் பண்ணீங்க அப்படின்னா you will be going to get the characters. How many characters? ஈச் வேர்ட்ல எத்தனை கேரக்டர்ஸ் இருக்குன்னு சொல்லி அந்த வேர்ட்ல இருக்கிற ஒவ்வொரு லெட்டர்ஸோட அக்கரன்சஸ் வந்து நமக்கு வந்துடும். எம் இஸ் 1 டைம் தான் இருக்கு, தென் ஐ வந்து 4 டைம்ஸ் இருக்கு, 1 2 3 4, எஸ் வந்து 3 டைம்ஸ் இருக்கு, பி வந்து 1 டைம் இருக்கு. திஸ் இஸ் ஹவு இட் இஸ் ஒர்க்கிங். ஓகேங்களா? ஓகே, இதை வேர்டுக்கு பண்ணும்போது நான் என்ன பண்ணேன், சிம்பிளா இங்க வந்து நம்ம ஸ்பேஸ் கொடுத்து ஸ்பிளிட் பண்ணிட்டோம். ஆஃப்டர் தட் நான் எதுவுமே பண்ணல. இங்க வந்து ஸ்பேஸுக்கு பதிலா சிம்பிளி ஐ ஹாவ் கிவன் இட், பிகாஸ் வந்து ஸ்பேஸ் இங்க இந்த வேர்ட்ஸ்ல இருக்காது அப்படின்றதால ஸ்பிளிட் இட் பேஸ்ட் ஆன் த ஸ்பேஸ். இப்போ என்னன்னா நம்ம வந்து ஒரு அரே ஆஃப் எலிமெண்ட்ஸ் கொடுக்க போறோம். அந்த அரேவை we need to ஆர்டர் இட் as ascending ஆவோ டிசெண்டிங் ஆவோ ஆர்டர் பண்ணும். பட் அரே ஆஃப் எலிமெண்ட்ஸ் எனக்கு அசெண்டிங்லயோ டிசெண்டிங்லயோ ஆர்டர் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, this one I'm just removing. int arr which is equal to, நான் வந்து ஒரு ரேண்டம் எலிமெண்ட்ஸ் வாங்கிக்கலாம், 4 8 2 4 3 1ன்னு சொல்லி வாங்கியிருக்கேன். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அரேஸை நான் வந்து ஸ்ட்ரீமா கன்வெர்ட் பண்ண போறேன். அரேஸ் டாட் ஸ்ட்ரீம் ஆஃப் இந்த ஏஆர்ஆரை கொடுத்துடலாம். ஆஃப்டர் திஸ் நான் என்ன பண்றேன், இது வந்து என்னவா இருக்கு, இன்டீஜர் அரேவா இருக்கு. இதை நான் வந்து இன்ட் அரேவா இருக்கு. ஐ நீட் டு கன்வெர்ட் இட் இன்டு an object. So map to obj of, இப்ப வந்து நான் ஒரு வேல்யூவை கொடுத்தா அதை வந்து ஆப்ஜெக்டா மேப் பண்ணணும். ஆஃப்டர் திஸ் அதை வந்து நான் சார்ட் பண்ணணும். சார்ட்டடு எப்படி வேணாலும் நம்ம சார்ட் பண்ணிக்கலாம். டாட் ஃபார் ஈச் ஆஃப் system.out.println. இப்போ நான் இதை வந்து எக்ஸிக்யூட் பண்றேன். வாட் இஸ் த அவுட்புட்னு சொல்லி பார்ப்போம்.
இப்படி இருக்கு. இஃப் யூ டோன்ட் வாண்ட் திஸ் நீங்க வந்து பிரிண்ட்னு மட்டும் கொடுக்கலாம். Okay, if you want this in a reverse order, comparator dot natural orderல இது இருக்கு. Instead of natural order, you need to give reverse order. இப்ப reverse orderனா it will be coming something like 8 4 4 3 2 1. Okay, so this is how. இப்படி வேணும்னா நார்மல் சார்ட்டர்னு கொடுங்க. if you want something in a different order, descending-ஆ வேணும் அப்படின்னா you can give comparator dot reverse order. ஓகேங்களா? See, arrays அப்படிங்கும்போது நீங்க arrays dot sort of arrனே நீங்க கொடுக்கலாம். That will also work. But if you want to do it in a stream, you need to do like this. First வந்து அந்த array of elements நீங்க stream-ஆ convert பண்ணி அந்த stream you need to map to object. int array-வா இருக்கிறத நீங்க integer-ஆ convert பண்ணும். integer-ஆ convert பண்ணதுக்கு அப்புறமா you need to do operations like sort அப்படின்ற ஒரே ஒரு keyword தான் நம்ம கொடுத்துருக்கோம். வேற எதுவுமே apart from that நம்ம எதுவுமே வந்து பெருசா பண்ணல. ஓகே ஓகே நெக்ஸ்ட் क्वेश्चन வந்து அரே கொடுத்திருக்காங்க. அரேல யூனிக் எலிமெண்ட்ஸை ஃபைண்ட் பண்ணி அதோட சம் வந்து நான் கொடுக்கணும். which means இப்போ என்கிட்ட வந்து இந்த சேம் அரேவே எடுத்துக்கோங்களேன். இந்த சேம் அரேல 4 see I want to take the unique elements, not the distinct elements. எல்லா எலிமெண்ட்ஸையும் எல்லாம் நான் வந்து பிளஸ் பண்ணக்கூடாது. I want to plus the unique elements. யூனிக் எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணனா எனக்கு வர ரிசல்ட் தான் கொடுக்கணும். which means நான் அரேவா ஹோலா வந்து ஆட் பண்ண போறது கிடையாது. I am going to find the first unique element-ஆ find பண்ணி I am going to add it. Okay, 4 8 2 3 1 ன்னு சொல்லி ஆட் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே, let's do that. First வந்து என்கிட்ட அரே ஆல்ரெடி இருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன்னா அரேவை ஆஸ் நம்ம ஆல்ரெடி பண்ண மாதிரி அரேவை ஸ்ட்ரீமா கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் இது வந்து நான் ரிட்டர்ன் பண்ண போறது இன்ட்டு சம்னு சொல்லியே நான் ரிட்டர்ன் பண்ணிடுறேன். இன்ட்டு சம் விச் இஸ் ஈக்குவல் டு ஆஃப்டர் திஸ் வந்து அரேஸ் டாட் ஸ்ட்ரீம் ஆஃப் ஏஆர்ஆர் இன்ஸ்டெட் ஆஃப் திஸ் சம் டிஸ்டிங்க்ட் சம் தான் எனக்கு. ஓகே, நம்ம வந்து நார்மலா சம்னு சொல்லி கொடுப்போம். ஓகே, ஐ வாண்ட் டு டூ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்ன். Okay. Why it is not running? Oh. See, 22 வந்திருக்கு. இப்போ நான் இதுல வந்து யூனிக் எலிமெண்ட்ஸா சம் பண்ணும். which means -4 அப்படின்னா எனக்கு என்ன வரணும்? 18ன்றது வரணும். நான் இங்க என்ன பண்றேன்? distinct of அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். அப்ப distinct அப்படின்னா only unique elements get added. அப்ப 4 plus 8 12, 12 plus 2 which is 14, 14 plus 3 is 17 and 17 plus 1 equal to 18. That is what happening now. Okay, then the next one வந்து sum of இதே இதுதான். பட் இதுல ஒரு சேஞ்ச் என்னன்னா we need to sum only the single occurrence element, which means இப்போ வந்து 4 வந்து 2 times occur ஆயிருக்குன்னா அந்த 4 நான் கவுண்டே பண்ணக்கூடாது. I want to count only the single occurrence elements in the array. First வந்து நான் என்ன பண்றேன்? into sumன்னு சொல்லி கொடுத்திருக்கேன். Now what I am going to do, as we already doing arrays நான் வந்து stream ஆ convert பண்ணும். arrays dot stream of ARR. After this நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா I am going to do it as a boxed. அப்படின்னா என்னன்னா சேம் இன்டா இருக்கிறது நான் இன்டீஜரா கன்வெர்ட் பண்றதுக்கு தான் boxedன்னு கொடுத்திருக்கேன். or else you can give collector, I mean map to objவும் கொடுக்கலாம். இங்க boxed அப்படிங்கிறது நான் இன்டா இருக்கிறத இன்டீஜரா கன்வெர்ட் பண்ணிருக்கேன். after this collect of collectors dot grouping by based on the identity based on the collectors dot grouping by function dot identity. after this நான் என்ன பண்ணணும் அப்படின்னா collectors dot counting நான் ஒவ்வொன்றையும் கவுண்ட் பண்றேன். ஓகேங்களா? அதாவது இப்போ நம்ம ஆல்ரெடி பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி ஒவ்வொரு பேஸ்ட் ஆன் த டேட்டா நம்ம வந்து
ஃபர்ஸ்ட் கவுண்ட் பண்றோம். கலெக்டர்ஸ் டாட் கவுண்டிங் ஆஃப் கவுண்ட் பண்றோம். இப்ப நான் என்ன பண்ணணும்னா கவுண்ட் பண்ணதுக்கு அப்புறமா இது வந்து ஒரு மேப்பா இருக்கும். அதுல இருக்கிற என்ட்ரி செட்டை நான் என்ன பண்றேன்னா ஃபில்டர் பண்ண போறேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ட்ரி செட்டை நான் ஸ்ட்ரீமா கன்வெர்ட் பண்ணிட்டு டாட் ஃபில்டர் ஆஃப் இப்போ என்னோட என்ட்ரியோட டாட் கெட் வேல்யூ which is equal to 1 இருந்துச்சு அப்படின்னா நான் என்ன பண்றேன் டாட் மேப் டு இன்டர் ஆஃப்டர் தட் அந்த கீயை வாங்குறேன் டாட் கெட் கீ. ஓகே, இப்ப வேல்யூ 1 இருந்துச்சுன்னா நான் கீயை வாங்கி சம் பண்றேன். இப்போ நீங்க சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்என் ஆஃப் சம்னு கொடுத்தீங்கன்னா நவ் டிஸ்டிங்க்ட் எலிமெண்ட்ஸோட சம் மட்டும்தான் எனக்கு வரும். Not much. அப்போ 14. ஏன்னா வந்து 4 is not a unique element. It is something we have already had, right? It is not a unique element. 2 டைம் இருக்கிறதால அந்த எலிமெண்ட்டை ஹோலாவே அவாய்ட் பண்ணி it is returning me a 14 as result. So these are all the set of questions which we planned to prepare today, and after that வந்து ஜாவா 8ல உங்களுக்கு இருக்க கொஸ்டின்ஸ் நீங்க கேளுங்க. நானும் வந்து ஜாவா 8ல இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு பேலன்ஸ் இருக்க டைம்ல சொல்றேன். Before that, one person has asked me how to get a job as a fresher in Java field. See, Java fieldல நீங்க வந்து ஜாப் கிடைக்கணும்ன்றதுக்கு வந்து you need to prepare something, right? நீங்க வந்து இப்போ உங்களுக்கு ஜாவா அண்ட் ஸ்ப்ரிங் பூட் தெரியும், நீங்க ஃப்ரெஷரா தான் இருக்கீங்கன்னா just make to have your profile as a ஒரு 1000 ப்ரொஃபைல் வருதுன்னா அங்க உங்க ப்ரொஃபைல் வந்து 100க்குள்ள வரணும் அப்படின்னா யூ நீட் டு மேக் யுவர் ப்ரொஃபைல் லிட்டில் மோர் ஆப்டிமைஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க ஏதாச்சும் ப்ராஜெக்ட் பண்ணிருக்கீங்கன்னா கிட்ஹப்ல ஆட் பண்ணுங்க, அந்த கிட்ஹபோட லிங்க் ஆட் பண்ணுங்க. தென் வந்து லிங்க்டின்ல ஆக்டிவா இருங்க. தென் டெய்லியும் நௌக்ரி அந்த மாதிரியான சைட்ஸ்ல வந்து அப்டேட் பண்ணுங்க. ஸோ ஃபார் இங்கே இப்போ இருக்கிற மார்க்கெட் படி ஐ வுட் சஜஸ்ட் இன்ஸ்டெட் ஆஃப் ஆன்லைன் இன்டர்வியூஸ் நீங்க வந்து வாக்இன் டிரைவ்ஸ் போனீங்க அப்படின்னா தெர் ஆர் இப்போ உங்களுக்கு வந்து இஃப் யூ ஆர் ஹேவிங் ஒரு 50% ஆஃப் சான்ஸ் வந்து ஆன்லைன் இன்டர்வியூஸ்ல இருக்குன்னு வைங்களேன், அதை விட கண்டிப்பா வந்து நிறைய பெர்சன்டேஜ் ஆஃப் சான்சஸ் தான் வந்து வாக்இன்ல இருக்கும். நீங்க வாக்இன்ல போறீங்கன்னா யூ வில் பி கோயிங் டு கெட் த ரிசல்ட் இன் த டே இட் செல்ஃப். அண்ட் வாக்இன் அப்படிங்கும்போது நிறைய பேர் வந்து எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வாக்இன் போய் நிறைய பேருக்கு ஜாப் கிடைச்சதெல்லாம் இருக்கு. ஐடலா வந்து நீங்க நௌக்கரி லிங்க்டின்ல மட்டுமே அப்ளை பண்ணாம வாக்இன் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் ஃபியரை வந்து பிரேக் பண்ணிட்டு வாக்இன் அட்டென்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? பிஃபோர் திஸ் லாக்டவுன் கோவிட் டைம்ல எல்லாம் நம்ம எப்பவுமே வந்து வாக்இன் தான் போய் அட்டென்ட் பண்ணிட்டு இருந்தோம். இப்பதான் இந்த ஆன்லைன் இன்டர்வியூஸ் எல்லாம் வந்திருக்கு. ஸோ வாக்இன் அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு கிவ் த ரெக்ரூட்டர்ஸ் ஒரு ஹோப் கொடுக்கும், ஒரு ட்ரஸ்ட் கொடுக்கும். ஸோ வாக்இன் வந்து மோஸ்ட் ப்ரிஃபர்டு. என்கிட்ட வந்து நிறைய பேர் கேட்குற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரெஸ்யூமை வந்து எப்படி ஆப்டிமைஸ் பண்றது, அதுக்கப்புறம் ஜாப் எப்படி கிடைக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு ஐ திங்க் இங்க வந்து நான் உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட ரெஸ்யூமை ATS ஸ்கோர் அட்லீஸ்ட் 80 எபோவ் ஆச்சும் வச்சுக்கோங்க. உங்களோட ரெஸ்யூம் வந்து ஆப்வியஸா எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10,000 ரெஸ்யூம் மாதிரியே உங்க ரெஸ்யூம் இருக்கக்கூடாது. அட்லீஸ்ட் அந்த 10,000ல உங்க ரெஸ்யூம் வந்து லிட்டில் யூனிக்கா இருக்கணும். அதை வந்து அந்த மெயின் ஃபேக்டரை நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. இதுக்கு நீங்க மோஸ்டா என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்ஹப்ல நிறைய ப்ராஜெக்ட்ஸ் அப்லோட் பண்றது, அண்ட் தென் வந்து இஃப் யூ ஆர் அட்டர்னிங் எனி ஒர்க் ஷாப்ஸ் அந்த மாதிரியான திங்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் அப்லோட் இட். ஓகே, சர்டிஃபிகேஷன்ஸ் நிறைய பண்ணி வைங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஜாவா ஸ்ப்ரிங் பூட் நீங்க லேர்ன் பண்ணிருக்கீங்கன்னா அதுக்கு ஏதாச்சும் சர்டிஃபிகேட், யூடமி கோர்சஸ் இந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதெல்லாம் அட்டாச் பண்ணி வைங்க. ஸோ உங்களோடது வந்து ஐ எம் நாட் ஷுர் யூடமி கோர்சஸ் எல்லாம் இப்போ வந்து அக்செப்ட் யூனிக்னஸா எடுத்துக்கிறாங்களான்னு சொல்லிட்டு. பெய்டு கோர்சஸ் இல்லைன்னா எடுப்பாங்களா எனக்கு தெரியல. பட் வந்து யூடமி கோர்சஸ் ஆல்சோ இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல். அதனால அதுல இருந்து லேர்ன் பண்ணிட்டு நீங்க சிம்பிளி அதை வந்து அட்டாச் பண்ணீங்கன்னா கூட இட் இஸ் ஃபைன். சர்டிஃபிகேஷன்ஸ் பண்ணுங்க. ஆஃப்டர் தட் உங்க ரெஸ்யூம்ல நிறைய கீவேர்ட்ஸ் ஆட் பண்ணுங்க.
கீவேர்ட்ஸ் இந்த சென்ஸ் நீங்க இப்ப ஜாவா ஸ்ப்ரிங் பூட்ல ஒர்க் பண்றீங்கன்னா ஜாவா ஸ்ப்ரிங் பூட்னு மட்டும் இல்லாம ஜாவா ஸ்ப்ரிங் பூட் ஜாவா 8 ரெஸ்ட் ஏபிஎஸ் இந்த மாதிரியான கீவேர்ட்ஸ் எல்லாம் நீங்க அப்டேட் பண்ணிட்டு நான் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன். ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட ரெஸ்யூம் ஸ்டாண்ட் ஆகணும் அப்படின்னா இப்ப எந்த ஒரு ரெக்யூட்டருமே ஸ்ட்ரைட்டாவே வந்து நம்ம ரெஸ்யூம் ஓபன் பண்ணி பார்த்துலாம் பண்றது கிடையாது. ஃபர்ஸ்ட் வந்து ஏடிஎஸ்ல சென்ட் பண்ணுவாங்க. அதோட ஸ்கோர் நல்லா இருந்துச்சுன்னா எகைன் நம்மளோட ரெஸ்யூம் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகி வரும். அந்த ஏடிஎஸ்ல ஸ்கோர் வந்து ஏடிஎஸ்ல வந்து நம்மளோட ரெஸ்யூம் ஷார்ட் லிஸ்ட் ஆகணும்னா நீங்க வந்து சாட் ஜிபிடி கோபைலட் இந்த மாதிரி நிறைய டூல்ஸ் இருக்கு. அதெல்லாமே யூஸ் பண்ணி யூ கேன் கிரியேட் ஏடிஎஸ் ஃப்ரெண்ட்லி ரெஸ்யூம். உங்களோட ரெஸ்யூம் வந்து அட்லீஸ்ட் 70-75% மேல இருக்கணும். ஓகேங்களா? 70-75க்கு மேல இருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் ஃபைன். எல்லாராலையும் அதுக்குன்னு வந்து ஏடிஎஸ் ஃப்ரெண்ட்லியா நான் வந்து 100% வந்து என்னோட ஸ்கோர் இருக்கணும் அப்படின்லாம் கிடையாது. அட்லீஸ்ட் யூ நீட் டு ஹாவ் 70-75க்கு மேல உங்க ஏடிஎஸ் ஸ்கோர் இருக்கணும். ஓகேங்களா? உங்க ஏடிஎஸ் ஸ்கோர் இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து டோன்ட் யூஸ் டபுள் பேஜ்டு ரெஸ்யூம்ஸ். டபுள் பேஜ்டு ரெஸ்யூம் அப்படின்னா என்னன்னா 1 செகண்ட் நான் வந்து கேன்வா ஓபன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். நான் இந்த வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். பட் now also I will try to upload it. Sorry, I will try to show you. மைட் பி இது வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்கிட்டயே நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அதனாலதான் வந்து நான் இதை உங்ககிட்ட ஷேர் பண்றேன். இப்ப ஓகே, ஐ ஹோப் வந்து இந்த கேன்வா ஸ்கிரீன் வந்து உங்களுக்கு விசிபிளா இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் திங், நீங்க வந்து ரெஸ்யூம் தேடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ரெஸ்யூம்னு சொல்லி நீங்க கொடுக்கும்போது யூ வில் பி கோயிங் டு கெட் அ லாட் ஆஃப் டெம்ப்ளேட்ஸ். அதுல ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா நீங்க இந்த மாதிரியான டெம்ப்ளேட்ஸ் எல்லாம் எடுக்காதீங்க. ஓகேவா? ஹியர் டெம்ப்ளேட்ஸ்ல போய் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ரெஸ்யூம் டெம்ப்ளேட்ஸ். இந்த மாதிரியான சிங்கிள் பேஜ் ரெஸ்யூம் இஸ் ஓகே. ஆனா இந்த எப்படி சொல்றது, இந்த மாதிரி போட்டோ அட்டாச் பண்ணி இந்த மாதிரியான ரெஸ்யூம்ஸ் எல்லாம் ஜஸ்ட் அவாய்ட் பண்ணிருங்க. பிகாஸ் வந்து அதெல்லாம் கண்டிப்பா வந்து நமக்கு ஒரு ஒரு எப்படி சொல்றது இம்ப்ரெஷன் கொடுக்க போறது கிடையாது. இதையெல்லாம் நீங்க அவாய்ட் பண்ணிருங்க. உங்க கண்டென்ட் உங்க ரெஸ்யூம்ல நிறைய இருக்கணும். சோ வந்து இந்த மாதிரி இருக்கிறது கூட இட் இஸ் ஓகே, இட் இஸ் ஃபைன். ஆனா வந்து இந்த மாதிரி ரெண்டா டிவைட் பண்ணி இமேஜ் வைக்கிறது இந்த மாதிரியானதெல்லாம் வேணாம். யூ நீட் டு கீப் இட் இன் த வே லைக் சிங்கிள் பேஜ் ரெஸ்யூமா இருக்கணும். லைக் திஸ். இப்ப பாத்தீங்கன்னா ஐ கேன் ஷோ யூ. இதுவே பெட்டர். இந்த மாதிரி உங்க ரெஸ்யூம் வந்து சிங்கிளா, ஐ மீன் ஒரு லைன் சிங்கிள் லைன்ல இருக்கணும். டபுள் லைன் எல்லாம் இருக்கக்கூடாது. இங்கேயுமே வந்து ஸ்கில்ஸ்ல நீங்க ட்ரிபிள் லைன் இருக்கு. இதெல்லாம் வந்து நீங்க என்ன பண்ணணும்னா சிங்கிள் லைனா கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஆனா மோஸ்ட் ஆஃப் த ரெஸ்யூம்ஸ் வந்து நமக்கு இப்போ இந்த இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் படி பாக்குற எல்லாமே வந்து மோஸ்ட்லி பெய்டு வெர்ஷன்ஸா தான் இருக்கு. இந்த பெய்டு இல்லாம அன்பெய்ட்ல இருக்கிற ரெஸ்யூமா நீங்க சர்ச் பண்ணாலும் ஓகே, நீங்க கேன்வா வாங்கி பண்ணாலும் ஓகே. பட் வந்து அதுல நீங்க வந்து சிங்கிள் லைன் ரெஸ்யூம் ட்ரை பண்ணுங்க. போட்டோ இஸ் நாட் அ மேண்டேட்டரி ஒன். அண்ட் வந்து கலரா இருக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. இந்த மாதிரி ரெஸ்யூம் எல்லாம் நீங்க வந்து அவாய்ட் பண்ணிடலாம். ஏன்னா டபுள் லைன்ல இருக்கு. சிங்கிள் லைன் ரெஸ்யூம்ஸ் வந்து பெஸ்ட் ப்ரிஃபரபிள். ஓகேங்களா? இந்த ரெஸ்யூமே வந்து ஓகே பாக்குறதுக்கு வந்து நீட்டா தான் இருக்கு. பட் இஃப் இட் இஸ் சிங்கிள் லைன் அப்படின்னா இட் இஸ் குட். இது பாத்தீங்கன்னா இட் இஸ் ஃபைன். ஏன்னா ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க கொடுத்துட்டு அதோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் எழுதியிருக்காங்க. அண்ட் தென் வந்து உங்க ரெஸ்யூம்ல நீங்க என்னெல்லாம் போடணும்னா கீவேர்ட்ஸ் நிறைய as much as possible நீங்க ஆட் பண்ணுங்க. கீவேர்ட்ஸ்னா நான் சொன்ன மாதிரி ஸ்ப்ரிங் பூட்னா ரெஸ்ட் ஏபிஐ, ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க், ஜாவா 8, ஜாவா ஊப்ஸ் கான்செப்ட், இந்த மாதிரி நிறைய கீவேர்ட்ஸ் நீங்க ஆட் பண்ணுங்க. ஸோ தட் கீவேர்ட்ஸ் தான் வந்து நம்மளோட ரெஸ்யூமை வந்து ஏடிஎஸ்ல ரொம்பவே வந்து ஸ்டாண்ட் அலோன் பண்ண வைக்க போகுது. ஒன்ஸ் நீங்க ரெஸ்யூம் கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா அந்த ரெஸ்யூமை என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் சென்ட் இட் டு த கோபைலட் அண்ட் ஆஸ்க் த ஏடிஎஸ் ஸ்கோர்.
ஓகேங்களா. ஏடிஎஸ் ஸ்கோர் கேக்குறங்காட்டிக்கு அது வந்து கேட்கும் போது அது வந்து கிளியரா சொல்லும். அது எப்படி சொல்லும்னா, கோபைலட்லயோ சாட்ஜிபிடிலயோ சென்ட் பண்ணீங்கன்னா இந்த லைன் வந்து இங்க ஓவர்லாப் ஆயிடுக்கு, ஸோ யூ நீட் டு சேஞ்ச் திஸ். இங்க வந்து உங்க ஃபோன் நம்பர் வந்து ஓவர்லாப் ஆயிடுக்கு, நீங்க சேஞ்ச் பண்ணுங்க. நான் வந்து என்னோட ரெஸ்யூம் ஒரு ஏஐ கிட்ட தான் கொடுக்க போறேன். அந்த ஏஐ வந்து எனக்கு சேஞ்ச் பண்ணி கொடுக்குது, எனக்கு வந்து இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லுதுன்னா இட் இஸ் ஃபைன், ரைட்? ஸோ நீங்க ரெஸ்யூம் கிரியேட் பண்ணா ஜஸ்ட் கிவ் இட் ஸ்ட்ரைட் அவே டு த ஏஐ அண்ட் ஆஸ்க் த ஏடிஎஸ் ஸ்கோர். அண்ட் தென் வந்து உங்களோட ரெஸ்யூம்ல என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்னா, நீங்க என்ன படிச்சீங்க, என்ன படிச்சிருக்கீங்க, யுவர் எஜுகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதெல்லாம் ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட நேம் இருக்கணும். ஆஃப்டர் தட் நீங்க என்ன ரோலுக்கு வந்து அப்ளை பண்றீங்களோ அந்த ரோல் இருக்கணும். தென் உங்க கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன், லைக் இங்க வந்து நீங்க வீட்டு அட்ரஸ் கொடுக்கணும். நான் வந்து பெங்களூர்ல இருக்கேன், இங்க இருக்கேன், அங்க இருக்கேன்னு பெர்ஃபெக்டான வீட்டு அட்ரஸ் கொடுக்கணும்லாம் கிடையாது. யூ ஆர் அப்ளைங் ஃபார் அன் ஆன்லைன் ஜாப், யூ ஆர் அப்ளைங் ஃபார் அன் ஜாப், ரைட்? ஃபர்ஸ்ட் வந்து இமெயில் கொடுங்க, அடுத்து வந்து உங்க மொபைல் நம்பர் கொடுங்க, தென் வந்து உங்களோட லிங்க்டின் ப்ரொஃபைல் எல்லாம் கொடுத்துருங்க. ஆஃப்டர் திஸ் வந்து ப்ரொஃபைல் இன்ஃபோல ஜஸ்ட் ப்ரொஃபைல் இன்ஃபோ எப்படி இருக்கணும்னா, இட் ஷுட் பி உங்க ரெஸ்யூம் ஹோலாவே வந்து ரொம்ப ப்ரொஃபஷனலா இருக்கணும். த ப்ரொஃபைல் இன்ஃபர்மேஷன் ஷுட் பி இன் த வே லைக் ஐ எம் ஹேவிங் திஸ் மச் இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், ஆர் ஐ எம் அ ஃப்ரெஷர் வித் பேக்கெண்ட் நாலேஜ்ல இருக்கு, நான் இந்த ட்ரைனிங் அட்டன் பண்ணியிருக்கேன், இது பண்ணியிருக்கேன், அது பண்ணியிருக்கேன்றது உங்களை பத்தி ஒரு 3 or 4 லைன்ஸ்ல வந்து கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருங்க ப்ரொஃபைல் இன்ஃபோல. ஆஃப்டர் திஸ் வந்து ப்ரொஃபைல் இன்ஃபோ நீங்க கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா யூ நீட் டு கிவ் த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கும் போது இஃப் யூ ஆர் நாட் அ ஃப்ரெஷர், இஃப் யூ ஆர் அன் எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன், அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்க என்ன பண்ணணும்னா என்னென்ன ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணீங்கன்னு சொல்லி கிளியரா அங்க கொடுத்துருங்க. எப்படி கொடுக்கணும்னா, எந்த கம்பெனில என்ன ரோல்ல என்ன ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணீங்க, டியூரேஷன் கொடுத்துருங்க. ஓகேவா? இஃப் யூ ஹேவன்ட் ஒர்க்ட் ஆன் த ப்ராஜெக்ட் அண்ட் யூ ஆர் அ ஃப்ரெஷர், அப்ப நீங்க என்ன பண்ணுங்கன்னா, நீங்க ப்ராஜெக்ட்ஸ் சொல்லி நீங்க டெவலப் பண்ணி வச்சிருப்பீங்க இல்லையா, அந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் ஷோகேஸ் பண்ணலாம். அண்ட் ஒன் மோர் திங், நீங்க பண்ணி வச்சிருக்க ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் கிட்ஹப்ல அப்லோட் பண்ணுங்க. கிட்ஹப்ல அப்லோட் பண்றது மூலமா என்ன ஆகும்னா, இட் இஸ் ஆல்சோ கோயிங் டு கிவ் யூ ஒன் ஸ்டெப் அஹெட். ஓகேங்களா? ஆக்சுவலா நான் காலேஜ் படிக்கும் போது சம் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, நாட் ஆல், 1-2 பேர் என்ன பண்ணாங்கன்னா, தேவர் வெறித்தனமா டெவலப்மெண்ட் படிச்சாங்க. ஓகேங்களா? வெறித்தனமா படிச்சு என்ன பண்ணாங்க, தே வாஸ் டெவலப்பிங் அ லாட் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் வந்து கிட்ஹப்ல அதை போஸ்ட் பண்ணாங்க. நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து கிட்ஹப்ல போஸ்ட் பண்ணாங்க. அதுல என்ன ஆச்சுன்னா, ஒரு கம்பெனி வந்துச்சு, இட் இஸ் அ ஹை பேக்கேஜ் கம்பெனி. ஓகேங்களா? வி கேன் சே லைக் 3 years பிஃபோர் த பேக்கேஜ் ஆஃப் தட் கம்பெனி இஸ் 14 LPA கிட்ட இருக்கும். 14 LPA கிட்ட இருக்கும். அந்த கம்பெனி வந்து இன்டர்வியூ வைக்கவே இல்லை. ஜஸ்ட் கிட்ஹப் ப்ரொஃபைல பார்த்தாங்க. கிட்ஹப் ப்ரொஃபைல பார்த்துட்டு ஓகே இவ்வளோ வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியே வந்து அவங்க ரெக்ரூட் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங், உங்களுக்கு நாலேஜ் இருக்கான்னு ஒரு இன்டர்வியூவை செக் பண்ணணும் அப்படின்னா உங்ககிட்ட கொஸ்டின் கேட்கணும். இப்போ உங்களுக்கு ஜாவா 8 தெரியுமா, ஜாவா தெரியுமான்னு எனக்கு தெரியணும்னா நான் உங்களுக்கு கொஸ்டின் கேட்டாதான் எனக்கு தெரியும். அப்படி இல்லைன்னா எனக்கு வந்து தெரியாது. கரெக்டா? பட் நீங்க வந்து ஒரு டெமோ வச்சிருக்கீங்க அப்படின்னா நான் ஏன் உங்ககிட்ட கொஸ்டின் கேட்கணும், உங்களுக்கு அது தெரியும்ன்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் எனக்கு வரும்ல. அந்த மாதிரி தான் வந்து தே ஹாவ் டன் இட். அவங்க வந்து நியர்லி 14 LPA வித்தவுட் எனி ரவுண்ட். அப்ப வந்து ஃப்ரெஷர்ஸ் அப்படின்னா தேர் ஷுட் பி அ ரவுண்ட்ஸ் லைக் ஆப்டி ரவுண்ட் இப்பயுமே இருக்கு இல்லையா, ஆப்டி ரவுண்ட் இருக்கும், மேனேஜர் டெக்னிக்கல் ஹெச்ஆர் ரவுண்ட் இருக்கும், கோடிங் ரவுண்ட் இருக்கும், ஹெச்ஆர் ரவுண்ட் இருக்கும். இந்த மாதிரி எந்த ப்ராசஸுமே நடக்கல. வித் தேர் கிட்ஹப் ப்ரொஃபைல் இட் செல்ஃப் அவங்க வந்து செலக்ட் பண்ணாங்க. ஸோ ஃபார் தட் ஃபர்ஸ்ட் வந்து நீங்க என்ன பண்ணணும்னா, உங்களோட கிட்ஹப் ப்ரொஃபைல ரொம்ப 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 ஸ்ட்ராங்கா வச்சுக்கணும். இஃப் யூ ஆர் அ ஃப்ரெஷர், இஃப் யூ ஆர் அன் எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன், நமக்கு கிட்ஹப் எல்லாம் வந்து மெயின்டைன் பண்ற அளவுக்கு டைம் இருக்காது. உங்க எக்ஸ்பீரியன்ஸை கிளியரா வச்சுக்கணும். ஓகேங்களா? உங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்க என்ன பண்ணணும்னா, எங்க ஒர்க் பண்ணீங்க, அண்ட் தென் வந்து ஒவ்வொரு இந்த ரெஸ்யூம்லயே பாத்தீங்கன்னா 98%, 12% இருக்கு இல்லையா. ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா, ஆப்டிமைசேஷன் பண்ணிருப்பீங்கல்ல, அது கரெக்டா பெர்சன்டேஜ் வைஸ் நீங்க கொடுக்கணும். ஏடிஎஸ் வந்து இதுவுமே செக் பண்ணும். ஓகேங்களா? பெர்சன்டேஜ் வைஸ்மே செக் பண்ணும். ஸோ அதனால நீங்க எப்பயுமே வந்து ஒரு
ஒரு என்ன சொல்றது ரெஸ்யூம் கிரியேட் பண்றீங்கன்னா ஏடிஎஸ் படி நீங்க கிரியேட் பண்றீங்கன்னா ஆல்ரெடி இப்ப நீங்க இ காமர்ஸ் அப்ளிகேஷன் வந்து டெவலப் பண்றீங்க, நீங்க ஒரு ஃப்ரெஷரா இருக்கீங்க, இ காமர்ஸ் அப்ளிகேஷன் டெவலப் பண்றீங்கன்னா யூ நீட் டு சே எல்லா இ காமர்ஸ் அப்ளிகேஷனை விட உங்க அப்ளிகேஷன்ல என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லணும். அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன்னா ப்ராஜெக்ட்ல நீங்க என்ன ஒர்க் பண்ணீங்க, என்ன என்ஹான்ஸ்மெண்ட் நீங்க கொண்டு வந்தீங்க, நீங்க வந்து ப்ராஜெக்ட்டுக்கு போனதுக்கு அப்புறமா அந்த ப்ராஜெக்ட்ல எத்தனை பெர்சன்டேஜ் ஆஃப் என்ஹான்ஸ்மெண்ட் நடந்திருக்கு, ப்ரொடக்ஷன் இஷ்யூவை நான் இவ்வளோ பெர்சன்டேஜ் கம்மி பண்ணியிருக்கேன், அண்ட் தென் வந்து லோட் இவ்வளோ பெர்சன்டேஜ் வந்து நான் ஐ மீன் பெர்ஃபார்மன்ஸ் வந்து நான் இவ்வளோ பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி வந்து நீங்க உங்க பெர்சன்டேஜை கிளியரா கொடுக்கணும். ஓகேங்களா? மோர் தேன் ஒன் ப்ராஜெக்ட்ஸ் இருந்துச்சுன்னா ஒன்னொன்னா ஆட் பண்ணுங்க, மோர் தேன் ஒன் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுனாலும் ஒன்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஆஃப்டர் திஸ் நீங்க என்ன பண்ணணும்னா நீங்க வந்து எஜுகேஷன் ஹிஸ்டரி கொடுக்கணும், நீங்க வந்து என்ன படிச்சிருக்கீங்கன்னு சொல்லி கொடுக்கணும். தென் வந்து சர்டிபிகேஷன்ஸ் ஆட் பண்ணணும். ஓகேங்களா? சர்டிபிகேஷன்ஸ் வச்சிருக்கீங்கன்னா ஆஸ் ஃப்ரெஷரா இருக்கீங்கன்னா நீங்க வந்து நிறைய சர்டிபிகேஷன் பண்ணுங்க ரிலேட்டட் டு திஸ், அண்ட் வர்த்தான சர்டிபிகேஷன்ஸ் எல்லாம் இதுல ஆட் பண்ணுங்க. ஆஃப்டர் திஸ் ஸ்கில்னு வரும்போது ஸ்கில்ஸ் அப்படிங்கும்போது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு போட்டுட்டு ஜாவா 8 இந்த மாதிரி போடுங்க. ஃப்ரேம் ஒர்க்குன்னு போட்டுட்டு யூ கேன் கிவ் ஸ்ப்ரிங் பூட்னு சொல்லி கொடுக்கலாம். தென் வந்து வெர்ஷன் கண்ட்ரோல் நீங்க வந்து கிட்டப் எல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா கிட் ஹப்னு கொடுங்க. தென் வந்து கிளவுடுக்கு நீங்க ஏடபிள்யூஎஸ் யூஸ் பண்ணீங்கன்னா கிளவுடுன்னு கொடுத்து ஏடபிள்யூஎஸ்னு கொடுங்க. டோன்ட் கிவ் இட் லைக் ஜாவா 8 ஸ்ப்ரிங் பூட் டாக்கர் இந்த மாதிரி ஒண்ணுன்னா கொடுக்காதீங்க. அதோட பேரண்ட் என்ன, இப்ப ஜாவா 8ன்றது என்னது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், ஸோ கிவ் த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அதுக்கு அடுத்து நீங்க கொடுங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி கொடுக்கும்போது இட் இஸ் மோர் ஹைலைட்டட். அண்ட் ஃப்ரெஷருக்கு இன்னொன்னு என்னன்னா நிறைய டிஎஸ்ஏ ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணி ஜஸ்ட் ஷோ யுவர் லீட் கோட். யூ கேன் ஆல்சோ ஷோகேஸ் யுவர் லீட் கோட் யூஆர்எல், லீட் கோட் ப்ரொஃபைலுமே நீங்க வந்து ஷோகேஸ் பண்ணலாம், அதுவுமே வந்து ஆட் ஆன் தான். ஓகேங்களா? இது எல்லாமே வந்து ஆட் ஆன் தான். கிட்ஹப் ப்ரொஃபைலு, லீட் கோடு இதெல்லாம் வந்து உங்களோட ப்ரொஃபைல 10,000 பேர்ல இதெல்லாம் வந்து உங்களை 100 பேருக்கு அளவா ரீஃபைன் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் வந்து உங்க ரெஸ்யூமா ஜஸ்ட் ஹாவ் இட் ஆஸ் அ 8 years ஃப்ரெண்ட்லி அண்ட் அட்லீஸ்ட் 70, 75, 80 விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஓகே. அண்ட் தென் யுவர் அனதர் கொஸ்டின் இஸ் இன்ஃபோசிஸ் ஸ்ப்ரிங் பூட் விர்ச்சுவல் இன்டர்ன்ஷிப் பத்தி ஆஸ் பர் மை நாலேஜ் நான் இன்டர்ன்ஷிப்ல என்ன பண்ணேன் அப்படிங்கறது சொல்றேன். எனக்கு இன்ஃபோசிஸ்ல இன்டர்ன்ஷிப் எப்படி இருக்கணும் சீரியஸாவே தெரியாதுங்க. இன்டர்ன்ஷிப்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ உங்களை ரியல் ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு பதிலா அவங்க வந்து ஒரு சில ட்ரைனிங்ஸ் தருவாங்க. இப்ப நீங்க ஜாவா ஸ்ப்ரிங் பூட்னா அவங்க அங்க போய் ஜாவா ஸ்ப்ரிங் பூட் உங்களுக்கு டீச் பண்ணி உங்களை வந்து ஒரு ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ண வைப்பாங்க. ஐ மீன் ஐ கேன் சே லைக் கேஸ் ஸ்டடி மாதிரி பண்ண வைப்பாங்க. அந்த கேஸ் ஸ்டடி நீங்க கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் யூ ஆர் கேப்பபிள் டு ஒர்க் இன் அ ரியல் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி உங்களை ரியல் ப்ராஜெக்ட்ல போடுவாங்க. திஸ் இஸ் வாட் ஐ எம் திங்கிங், பட் நாட் ஷுர் ஹவு தே ஆர் டூயிங் பிகாஸ் ஐ ஹாவன்ட் gone through anything about Infosys internship and all. But அவங்க mostly internshipனா அந்த domainல அவங்க train பண்ணி they will give a case study, and once you are done with your case study they have a confidence that you will be fine to work in a real project. Then they will assign you a project. Okay. So I think Santoshi and Prashant M. உங்க questions நான் வந்து clarify பண்ணிட்டேனா? And many of you have asked about resume and வந்து நிறைய கேட்டீங்க. அது எல்லாத்துக்கும் கொஞ்சம் கிளியரா இருக்கா? ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. Let this session be something Q&A session. உங்களுக்கு என்ன டவுட்ஸ் ரெஸ்யூம் ரிலேட்டடா எதுல இருந்தாலும் கேளுங்க, நான் வந்து கிளியர் பண்ணேன். இன்டர்ன்ஷிப் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன லேர்ன் பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களோட ஜாவா ஸ்ப்ரிங் பூட் நாலேஜ் இஸ் எனஃப், டேட்டாபேஸ் நாலேஜும் இருக்கணும். இந்த மூணும் இருந்துச்சுன்னா அவங்களே உங்களை டியூன் பண்ணிப்பாங்க. ஸோ அதெல்லாம் இஷ்யூ இல்லை.
Any questions? இப்போ நீங்க வந்து இன்டர்ன்ஷிப்பை ரெஸ்யூம்ல வந்து இன்க்ளூட் பண்ணணுமா? பிகாஸ் நீங்க அந்த கம்பெனில தானே கண்டினியூ பண்ண போறீங்க. இஸ் இட் மை அண்டர்ஸ்டாண்டிங் கரெக்ட்? ஆர் நீங்க வந்து இன்டர்ன்ஷிப் முடிச்சுட்டு வேற கம்பெனி வந்து ட்ரை பண்ண போறீங்களா? சரி, நீங்க இன்டர்ன்ஷிப் போனீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா, கம்பெனிஸ் வந்து இன்டர்ன்ஷிப்பை வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸா எடுத்துக்க மாட்டாங்க. ஆனா நீங்க வந்து உங்களோட ரெஸ்யூம்ல அதை ஆட் பண்ணலாம். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல யூ கேன் ஆட் யூ ஹேவ் டன் இன்டர்ன்ஷிப் இன் இன்ஃபோசிஸ், அந்த டியூரேஷன் நீங்க ஆட் பண்ணி போடலாம். இஃப் யூ ஆர் அ ஃப்ரெஷர் அண்ட் ட்ரைங் டு சர்ச் ஃபார் எ ஜாப் அப்படின்னா இன்டர்ன்ஷிப் மட்டும் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா யூ கேன் ஆட் தட் இன்டர்ன்ஷிப் ஹியர். ஆனா நீங்க வந்து ஒரு ரியல் வேர்ல்டு ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணிருந்தீங்கன்னா ஜஸ்ட் ஹேவ் யுவர் லிங்க்டின் ப்ரொஃபைல். அந்த லிங்க்டின் ப்ரொஃபைல்ல வந்து நீங்க இன்டர்ன்ஷிப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொல்லி மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ரெஸ்யூம்ல ஆட் பண்ண வேணாம். ரியல் ப்ராஜெக்ட் நீங்க ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப் நீங்க வந்து ஆட் பண்ண வேணாம். இஃப் யூ ஆர் பிளானிங் டு ஸ்விட்ச் ஆஃப்டர் த இன்டர்ன்ஷிப் எண்ட்ஸ், நீங்க வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ்ன்ற இதுல வந்து இன்டர்ன்ஷிப் வந்து போட்டு யூ கேன் ஆட் த டியூரேஷன். ஆஃப்டர் தட் நீங்க ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்ப ஆன்கோயிங் அப்படின்னு போடணும் அப்படின்னா சி, இப்ப இந்த 2026 அக்டோபர், இப்ப 2026 மேல இருந்து நீங்க ப்ராசஸ் பண்றீங்க அப்படின்னா, வெயிட் லெட் மீ இஸ் இட் யூஸ் திஸ் டெம்ப்ளேட். நான் வந்து வேற ஒரு டெம்ப்ளேட் எடுக்கிறேன். இப்போ நீங்க வந்து தட் கொஸ்டின் ஐ அண்டர்ஸ்டுட். இப்போ இங்க பாருங்க, இப்போ நீங்க வந்து கரண்டா இன்டர்ன்ஷிப் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஹியர் ஜஸ்ட் ஆட் த இயர், எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு சொல்லி ஆட் பண்ணுங்க. அண்ட் தென் மந்த்தும் கொடுத்துட்டு மே 2026 கொடுத்துட்டு ஹைஃபன்ல வந்து எண்டு கொடுப்போம் இல்லையா, எண்டுக்கு பதிலாக நீங்க வந்து ப்ரெசென்ட்னு சொல்லி கொடுங்க. ப்ரெசென்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது கரண்டா நீங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அங்கதான் அப்படின்ற மாதிரியான ஒரு ஐடியா தான் வந்து எல்லாருக்கும் கிடைக்கும். ஸோ வந்து மந்த் வென் த மந்த் அண்ட் இயர் யூ ஆர் ஸ்டார்டிங் அண்ட் ஆஃப்டர் தட் எண்ட் இல்லாம கரண்டா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்கன்னா யூ கேன் கிவ் ப்ரெசென்ட். ஓகே, திஸ் இஸ் ஹவ் வி கேன் கிவ் ஃபார் த ஆன்கோயிங் இன்டர்ன்ஷிப்னாலும் சரி, ஆன்கோயிங் இப்போ நீங்க வந்து ஒரு கம்பெனில இருந்து இன்னொரு கம்பெனிக்கு ட்ரை பண்றீங்கனாலும் சரி, ஸ்டார்ட் டேட் அண்ட் அதுக்கு அடுத்து வந்து எண்ட் டேட் இல்லாம ப்ரெசென்ட்னு சொல்லி கொடுக்கணும். அவ்வளவுதான். Then any other questions from anyone in this call? யாருக்கும் எந்த கொஸ்டின்ஸும் இல்லைங்களா? ஓகே, மண்டே வந்து நம்ம என்ன டாபிக் ஸ்டார்ட் பண்ணலாம்னு ஏதாச்சும் சஜஷன் சொல்லுங்களேன். கேன் வி கோ வித் டிஎஸ்ஏ ஆர் டிஎஸ்ஐனா வந்து எகெயின் வந்து ஒன்ஸ் கலெக்ஷன் ஃப்ரேம் ஒர்க் பத்தி எகெயின் வந்து நம்ம போகலாம், டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்க வந்து டிஎஸ்ஏ ஆர் கலெக்ஷன் ஃப்ரேம் ஒர்க்ஸ் அந்த மாதிரி சொல்லுங்க. இஃப் நாட் உங்களுக்கு வேற டாபிக்ஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம், லைக் எஸ்கியூஎல் இந்த மாதிரி எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி வி வில் மூவ் ஃபார்வர்ட் அப்படின்னா யூ கேன் சே தட் ஆல்சோ. பட் இப்போ வரைக்கும் நான் எடுத்த லைவ் செஷன்ல இருந்து ஐ நோ ஜாவானா என்னன்னு தெரியும், ஜாவா 8னா என்னன்னு நமக்கு கிளியர் ஐடியா இருக்கும். கலெக்ஷன் ஃப்ரேம் ஒர்க்ஸ் அண்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் கிளியரா வேணும் அப்படின்னா யூ கேன் கிவ் இட் இன் த கமெண்ட்ஸ். உங்களுக்கு என்ன டாபிக் வேணும்னு சொல்லி கமெண்ட்ல சொன்னீங்கன்னா இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் மீ டு ப்ரிப்பேர் ஆன் தோஸ் டாபிக்ஸ்.
No one wants any topic. நான் ரேண்டமா எனக்கு என்ன தோணுதோ அதுலயே போட்டா இல்ல டிசைன் பிரின்சிபல்ஸ் ஐ வில் டேக். பட் இப்போதைக்கு ஜாவா ஸ்ப்ரிங் பூட் அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தானே டிசைன் பிரின்சிபல்ஸ் எடுக்க முடியும். ஸோ தட்ஸ் வாட் ஐ எம் திங்கிங். டிசைன் பிரின்சிபல்ஸ் பேட்டர்ன்ஸ் எல்லாமே வந்து ஐ வாஸ் திங்கிங். பட் ஒன்ஸ் ஃப்ரேம் ஒர்க்குள்ள போனதுக்கு அப்புறமா இஃப் வி டேக் தட் இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் அப்படின்னு நான் நினைக்கிறேன். Java 17. Okay, fine. I'm taking this as a note. Java 17. Before Java 17, we need to know Java 11. So I'm taking the note as Java 17 features. Then where are the suggestions? So யாருக்கும் டிஎஸ்ஏ ஆனால் வேணாமா? டிஎஸ்ஏ கலெக்ஷன் ஃப்ரேம்வொர்க்ஸ் ஒன்ஸ் இன்னும் கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்கும். அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லைங்களா? Okay, I'm taking this also. Whole application of front end and back end use பண்ணி பண்றது. Okay, fine. So I'm taking notes like Java 11 features, Java 17 features. Then building a project from front end and back end. இப்போதைக்கு we will concentrate on back end. Once நான் வந்து front end start பண்ணதுக்கு அப்புறமா this topic will be project வந்து நம்ம front end back end ரெண்டுமே ரிலேட்டடா பண்ணலாம். Okay. Then after that design principles நான் வந்து நோட் எடுத்துக்கிறேன். Then வேற என்ன டாபிக் வேணும்? No one wants data structure, lead code problem solving, collection framework. இதெல்லாம் யாருக்குமே வேணாமா? So everyone are clear on the data structures, collection, dynamic programming. Okay. Data structures and algorithm. Okay. Then okay. இப்போதைக்கு I have took 5 topics: data structures, algorithm, dynamic programming, design principles, Java 17 features, Java 11 features, and then வந்து building a complete project with front end and back end. இந்த இது எல்லாமே நான் எடுத்திருக்கேன். Monday I will be letting you which topic we are going to see.
Okay. Okay. So I have an announcement that we are taking some online classes also. Online classes வந்து whole backend related courses எடுக்கிறோம். Especially hash map internal working. Good. இது வந்து யாருமே சொல்லலையேன்னு நான் நினைச்சேன். This is one of the repeated question in interviews, hash map ஓட internal working. Okay. இப்போ we are having an online session on Java, Spring Boot, backend related, microservice architecture related. அந்த அந்த online courseலயும் we are going to cover a lot of things. There we are going to get a one-on-one interaction with us and நம்ம நிறைய projects develop பண்ணுவோம், Spring Boot projects develop பண்ணுவோம், and then we are going to migrating Spring Boot into microservice project also. That is a paid course தாங்க. And another thing, we are also having a mock interviews, and the mock interviews வந்து I will post the link in the group, link in the LinkedIn and this YouTube postலையும் நான் post பண்றேன். If you are interested to take a mock interview, just register in that and நான் வந்து time slot படி உங்களை வந்து mock interviewவும் வந்து நம்ம conduct பண்றோம். If you have any queries, let me know in the comments of எந்த ஒரு வீடியோல எந்த query இருந்தாலும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க, நான் அதுக்கு வந்து கண்டிப்பா ஆன்சர் பண்ணுவேன். ஸோ என்னோட நிறைய பேர், if you are a new subscriber or old subscriber, whatever it is, but உங்களுக்கு தெரியும், if you are commenting in a video, நான் கண்டிப்பா வந்து ஆன்சர் பண்ணிட்டு தான் இருக்கேன். அண்ட் தென் வந்து நீங்க straight away, if you are trying to reach out to me through LinkedIn also, I'm answering to your queries. So நீங்க வந்து உங்களுக்கு எதுனாலும் கமெண்ட்ஸ்லயோ இல்லைன்னா லிங்க்டின்லயோ நீங்க ஸ்ட்ரெயிட்டாவே வந்து அப்ரோச் பண்ணலாம். ஐ எம் கோயிங் டு போஸ்ட் யூ த லிங்க் ஃபார் mock interview, and வந்து we are conducting a online session for Java backend development also. If you want, you can enroll there. And we will wind up for today. Thank you for watching our video. We'll see you in another video on Monday with a new topic. Java 8 we have completed. நம்ம வந்து புது டாபிக் ஓட நம்ம மண்டே வந்து மீட் பண்ணலாம். ஓகேங்களா? Thank you so much for watching our video. We'll see you in another video. Thank you. Bye bye.